நம்ம எவ்வளோ தான் வேலைய கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணாலும், வீடு கிளீன் பண்ணுறதுல மட்டும் கரெக்ட்டா மாட்டுவோம் வந்து. நான் வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தேன். மண்டே தான் வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருந்தேன். மண்டே காலைல செம்ம சோம்பேறித்தனம் கிளீனே பண்ண முடியல. இருந்தாலும் இன்னைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால கிளீன் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால என்ன பண்ணேன், ஒரு 2 மணி போல என்ன பண்ணேன், கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 2 மணிக்கு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 6 மணி ஆச்சு முடியறதுக்கு. ஒண்ணுமே இல்ல, அவ்வளோ கிளீன் பண்ணியுமே இந்த டஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூஜை கப்போர்டுக்கு பின்னாடி பார்த்தா அவ்வளோ டஸ்ட் இருக்கு. இத்தனைக்குமே நான் வந்து இத மந்த்லி 2 டைம்ஸாவது கிளீன் பண்ணுவேன். என்னன்னா போன மந்த் கிளீன் பண்ணல. அது ஒத்துக்கிறேன். அதனால வந்து இவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருச்சு. சரி எடுத்துட்டு இந்த மாலையெல்லாம் எடுத்தா என் ஹைட்டுக்கு பத்தவே மாட்டேங்குது. மதிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்டிக்க வச்சு அப்படியே தள்ளி கிள்ளி எடுத்துட்டேன். எடுத்துட்டு பின்னாடியெல்லாம் தள்ளிட்டு நான் வந்து யாரையும் நம்புறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கூட ஹஸ்பண்ட் வேலை செய்வாங்க, அம்மா வேலை செய்வாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வீடு இப்படியே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், நம்மளே கிளீன் பண்றத பாருங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், சில பேர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மொத்தமா பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. அப்படியே முடியலையா, நீங்க எங்க வந்து சாமி கும்பிட்றீங்களோ அங்கேயாவது அட்லீஸ்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணிடுங்க நமக்கு. அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் மத்த வேலையெல்லாம். உள்ள கிளீன் பண்றதெல்லாம் வந்து. அப்படியே ஜன்னல்ல டஸ்ட்டா இருந்துச்சு. பார்க்கும்போது கிளீனா இருக்க மாரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா துடைக்கும்போது தான் அந்த டஸ்ட்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதாவது வந்து நம்ம வந்து உள்ள மட்டும் தான் கிளீன் பண்ணி வைப்பேன். வெளி பக்கம் பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட்டா இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் இழுத்துருச்சு ஜன்னல் கிட்டயே எனக்கு. மொத்தமா ஹால்லே 2 ஜன்னல் இருக்கும். பத்தாததுக்கு பெட்ரூம்ல இருக்க ஜன்னல் சுத்தம். அந்த சைடு போக முடியாத அளவுக்கு பொருள்கள் இருக்கும். ஒரு பக்கம் கட்டிலு, ஒரு பக்கம் பீரோ. அது உள்ள நுழைஞ்சு கிழிஞ்சு துடைக்கிறதுக்குலாம் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கதவு. இது எப்பயுமே மறந்துருவேன். அதனால இன்னைக்கு கையோட முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கதவும் வெளிய இருக்கும் கேட்டு எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் எல்லாமே முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு. அதையும் முடிச்சிருவோம். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். பார்த்து பொறுமையா நிதானமா வேலை செய்யுங்க. நல்லபடியா சாமி கும்பிடலாம்.